எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட்டு சம்மு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த உள்ள செட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த செட்டுக்கு எல்லாமே கார்டினல் நம்பர் கேட்குறாங்க. கார்டினல் நம்பர் என்னது? நம்பர் ஆஃப் ஏங்கிறது. உள்ளே இருக்கிற எலமெண்ட் தான் கேட்குறாங்க. எத்தனை நம்பர் தான் கேட்குறாங்க. உள்ளே இருக்கிற எலமெண்ட் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6. மொத்தம் 6 எலமெண்ட் இருக்குது இல்லையா. அப்போ நம்பர் ஆஃப் எம் ஈக்குவல் டு எவ்வளோ? 6. இதில் இருக்கிற எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது என்னங்கிறது என்னது? ஓல் நம்பர். ஓல் நம்பர் எதில் ஆரம்பிக்கும்? 0, 1, 2, 3 அப்படியே போயிட்டுருக்கோம். எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க? 15க்கு உள்ள, அப்போ 14. ஓகேவா? 14 உள்ளே இருக்கிற இந்த ஆப்ரேஷன் கொண்ட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பண்ணி பார்ப்போம். முதல்ல 0 போட்டு பார்க்கலாம். போட்டால் என்ன வரும்? 0 போட்டால் என்ன வரும்? 3 × 0 + 2 = 2. அப்புறம் 1 போட்டால் 3 × 1 + 2 = 5. அப்புறம் 2 போட்டால் 2 × 6 + 2 8. 3 போட்டால் என்ன வரும் பாருங்கள். சார் 2 இல்லை, அது 9. 9 + 2 11 ஆச்சா. அப்புறம் 4 போடணும் இல்லையா. 4 போட்டால் 3 × 4 = 12, 14. 15க்கு மேலே போகக்கூடாது இல்லையா. 15க்குள்ளே தான் ஆகணும் இல்லையா. அப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ இதனோட கார்டினல் நம்பர் எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் செட்டு பேர் என்னது? பி. உள்ள இருக்கிற எலமெண்ட் என்னது? பி ஈக்குவல் டு, இப்படி எழுதிங்க, அப்போ தான் தெரியும். 2, 5, 8, 11, 14. 2, 3, 4, 5. இப்போ இதுவும் அதே தான். இந்த ஆப்ரேஷனில் எண் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. எண் 2க்கு மேலே இல்லையா. 2க்கு மேலேனா 3, 4, 5 வருமா? ஆமாம். <= 5, 5 வரும். ஆச்சா. எண் நேச்சுரல் நம்பர்ன்றாங்க. நேச்சுரல் நம்பர் எதில் ஆரம்பிக்கும்? 1ல் ஆரம்பிக்கும். 1, 2, 3 இப்படியே போய்ட்டுருக்கும். இப்போது நான் நம்பரை இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் இங்கே எண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா. எண் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரு. எண்ணுங்கிறது 2க்குள்ளவும், 2க்கு மேலேயும், 5ம் 5க்குள்ளவும் இருக்குது இல்லையா. 3, 4, 5. 2க்கு மேலே 3, 5ம் 5க்குள்ளவும் இல்லையா. அப்போ 5, 3, 4, 5. ஆனால் y = 4/3 என்ன கொடுத்துக்கிறான். இங்கே ஒய்ன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம இங்கே இதை ஆப்ரேட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்கல. இது மட்டும் எண்ணு எண்ணுக்கு தான் டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துக்கிறான், ஒய்க்கு கொடுக்கல. ஓகேவா. ஒய்யை கண்டுபிடிச்சா தான் நம்ம அது பாசிபிலிட்டாக வரும். அதனால் நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர்னால் q = 3, 4, 5. இதோட கார்டினல் நம்பர் என்னது? நம்பர் ஆஃப் q = 1, 2, 3 எலமெண்ட்டு. அப்புறம் அடுத்த நம்பரு x is an integer, x belongs to z. zனாலே தெரியும் நமக்கு இல்லையா. என்ன எப்படி இருக்கணும்? நம்பர் மைனஸு ப்ளஸ்லாம் எல்லாத்துலேயும் இருக்கணும் இல்லையா. அப்போது 6ங்கிற செட்டு எப்படி இருக்குது அப்படின்னா -5ம் அதுக்கு மேலேயும் இல்லையா. அப்போது லைன் வரைஞ்சிக்கிட்டா 0, -1, -2, -3, -4, -5, 1, 2, 3, 4, 5 இல்லையா. இந்த லைன் தான் இருக்குது. இவன் என்ன கேட்குறாங்க? x > -5. அப்போது > -5. இதில் ஆரம்பிக்கிற நம்பரு << 5. அப்போது இதோடு முடியுது. இதில் ஆரம்பிக்கிற நம்பரு இதோடு முடியுது. அப்போ நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. அப்போ நம்பர் ஆஃப் r = 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நம்பர் ஆஃப் r = 10. சரிங்களா. இப்போ எதுனா கேட்குறாங்க, செட் ஆஃப் ஆல் லீப் இயர்ஸ் பிட்வீன் 188 and 1906 இல்லையா. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒரு லீப் இயர் வரும் இல்லையா. அப்போது 188ல் 2ல் அடுத்து வர லீப் இயர் எப்போ வரும்? 188 4ல் வரும். அப்புறம் 188 8ல் வரும். அப்புறம் 188
18 92ல் வரும். ஆச்சா? அப்புறம் 18 94ல் வரும். சாரி 96ல் வரும். அப்புறம் 1900ல் வரும். அப்புறம் 1904ல் வரும். 1 2 3 4 5 6. அப்போ இந்த செட்டு S ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் S ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.